வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடனே நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 9ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 9ஆம் வகுப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100. இதில் சரியான விடையினை தேர்ந்தெடுத்துறதுக்கு ஒரு 15 இருக்குது. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இதில் டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்ற முழக்கம் யாரால் எப்போது செய்யப்பட்டுள்ளது? உங்களது பள்ளியினை சுற்றியுள்ள நீர்நிலைகள் பெயர்களை குறிப்பிடுக. அதே மாதிரி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை குறிப்பு தருக. தலைவியின் பேச்சில் வெளிப்படுகின்ற பாடுபொருள் எழுதுக. கருகொண்ட பச்சை பாம்பு எதற்கு ஊமையாக்கப்பட்டுள்ளது? இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி கேட்கப்பட்ட வினா. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, 9ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுக. அதே மாதிரி கீழே வந்து பின்வரும் முறைப்பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளி. இதில் அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு தொடர்புபடுத்துகிறார்? ஆண்டாளின் கனவு காட்சியினை எழுதுக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி சொற்களின் பொருள் வேறுபாடுகளையும் அவற்றின் புணர்ச்சி வகைகளையும் எழுதுக. பகுபத உறுப்பிலக்கணம் எத்தனை வகைப்படும்? அவையாவை. தன்வினை பிணைவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்தி காட்டுக. நெக்ஸ்ட் வந்து 5 × 5 25. ஸோ இதில் இருக்கக்கூடிய வினாக்கள்: உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி 10 படிகளை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பதற்கு ஒரு கடிதம். அதே மாதிரி உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்து கருத்துக்களை கடிதமாக எழுதுக. கவிதை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கை. அதே மாதிரி காட்சியினை கொண்டு கவி உணர்வு எழுதுக. மொழிபெயர்க்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை மகிழ செய்த 5 பணிகளை எழுதுக. அதே மாதிரி நமக்கு 8 மதிப்பெண் வினாக்கள் 3 எழுதணும். இதில் பெரிய புராணம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சியினை விவரிக்க. இந்திய தேசிய இராணுவத்தின் தூண்களாக திகழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதை கட்டுரை வழி நிறுவுக. ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க. அதே மாதிரி கட்டுரை வடிவில் விடை தருக. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க. தண்ணீர் கதையினை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக. இதான் 9ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, 9ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.